ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே எல்லோரும் நல்லா இருப்போம். இது வந்து வளைகாப்பு பண்ணுறாங்க. இது எப்போனா எனக்கு குழந்த இல்லாதப்போ பண்ண வளைகாப்பு. ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் 8 வருஷமாக குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடி மாதம் பூர நட்சத்திரத்து அன்னைக்கு சாமிக்கு வளைகாப்பு பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து மாதமாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் வளைகாப்பு பண்ணுவாங்க. அன்னைக்கு மாதமாக இல்லாதவங்களும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வளைகாப்பு பண்ணால் கூடி சீக்கிரம் அடுத்த ஆடிக்குள்ளார அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணி குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமாமா. அதனால் என்னை இந்த மாதிரி கோயிலில் கூப்பிட்டு வளைகாப்பு பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் இதெல்லாம் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சீனு. இந்த வீடியோலாம் நான் இப்போ தான் வேறு ஒரு மொபைல் எடுத்து வச்சுருந்தேன். அப்போது இந்த வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து யூடியூப் கிடையாது. ஆனால் இந்த வீடியோ மட்டும் நான் மெமரிஸாக வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து தான் சரி உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம், நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தை இல்லாத வலி எவ்வளோ பெரிய வலிங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி எனக்கு குழந்தை இருக்குது. அதுக்காக குழந்தை இல்லாதவங்களோட வலியை இன்னை வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக அழுகாச்சு வரும். ஏன்னா நான் குழந்தை இல்லாமல் இருந்தப்போ குழந்தையோடு இருக்கவங்கள பார்க்கும்போது நம்ம கையில் எப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை வரும், நம்ம எப்படி இப்படி தூக்கி கொஞ்சுவோன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. கண்டிப்பாக எனக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் தான் மாரியம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ண அன்னைக்கு என்னையும் கூப்பிட்டு பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை அடுத்த வருஷத்துக்குள்ளே நமக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே மாசமாக இருக்கியா இந்த இடத்துல வளைகாப்பு பண்ணனால மாசமாக, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேத்துக்கு வளைகாப்பு பண்ணாங்க. எல்லாருமே கன்சீவாக இருக்கிறவங்க தான். நான் ஒருத்தி தான் மாசமாக இல்லாதவ. ஸோ அதனால் எல்லோரும் வந்து மாசமாக இருக்கியா கேட்குறப்ப அதே கோயிலில் இல்லை, நான் மாசமாக இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடவுளோட பாக்கியெல்லாம் தான் இன்றைக்கி நான் கன்சீவ் ஆகி எனக்கு பாப்பாவும் பிறந்துட்டா. இது வந்துட்டு நான் வந்துட்டு அதான் யூடியூப் இல்லைங்களா, அதனால் நான் மொபைலை நேராக வச்சு தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சரியாக தெரியலையிருந்தால் சைட்லேயும் அதோட வீடியோவே கொஞ்சம் வச்சுருக்கேன். ரெண்டும் ஒரே வீடியோ தான். இதில் கொஞ்சம் கட்டாய் தெரியும், அதில் ஃபுல்லாக தெரியும். அவ்வளோதான். யாருக்காவது குழந்தை இல்லாதவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடி போகிறதுல இந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே கூட பண்ணலாம். ஒரு 3 சாப்பாடு 5 சாப்பாடு வளைகாப்பு பண்ணுற மாதிரியே சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி நலுங்கெல்லாம் வச்சு வலையிலலாம் போட்டு விட்டால் கண்டிப்பாக அடுத்த ஆடிக்குள்ளார குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆடி மாதம் நாங்கள் பண்ணோம். அடுத்த ஆடியில் அடுத்த சித்திரை, ஆடி முடிஞ்சு வர சித்திரையில் எனக்கு நிஜமால 7வது மாதம் வளைகாப்பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆடியில் பாப்பாவே பிறந்து 2 மாதம் கையிலேயே இருந்தா. ஸோ இது வந்துட்டு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது எப்படின்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்போது எனக்கு வளைகாப்பு பண்ணுற டைமில் எங்கள் அக்கா கன்சீவாக இருந்தா. அவள் வந்து 2 மாதம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. ஆமாம், 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவள் என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி மாதமாக இருக்கிறவங்க கையால் வளையல் நம்ம போட்டுக்கிட்டால் நம்மளும் கன்சீவ் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணணும். இந்த வளைகாப்பு நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் அக்காவை வந்து எனக்கு நலுங்கு வச்சு எங்கள் அக்கா கையில் இருந்த வளையலை கழட்டி என் கையில் அவள் போட்டு விட்டா. அதுவும் ஒரு இது இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் சேலம் சமயபுரம் மாரியம்மன் சொல்லி ஒரு கோயிலில் போயிட்டு 3 மாதம் கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டோம். கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டு அது மூலியமாகவே எனக்கு குழந்தை. ஸோ எதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எல்லாமே நாங்கள் பண்ணோம். குழந்தை இல்லாதப்ப யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே நாங்கள் பண்ணோம் குழந்தை வேணுங்கிறதுக்காக. இன்னும் குழந்தைக்காக நான் என்னென்ன சாப்பிட்டேன், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிட்டாரு, அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு லாங் வீடியோ போடுறேன். இப்போது இது என்ன மாதம், சித்திரைங்களா, சித்திரை, வைகாசி, ஆடி இந்த வாரம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதே போல் வளைகாப்பு பண்ணுவாங்க. அப்போது யாராவது குழந்தை இல்லாதவங்க இருந்தீங்கன்னா நம்பிக்கையோடு போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கும். அடுத்த ஆடியப்போ நீங்களும் கையில் குழந்தை இருக்குன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, எனக்கு நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி வளைகாப்பு பண்ணி அங்கே கோயிலில் இருக்கிற சாப்பாடு அங்கே இருக்கிற அக்காலே ஊட்டி விட்டாங்க. இதெல்லாம் வந்து பெரியவங்க பண்ணது, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது. குழந்தை இல்லாமல் இப்படி கோயிலில் உட்காந்து நம்ம வளைகாப்பு பண்ணும்போது கூடி சீக்கிரம் அது உண்மையாலுமே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை நடந்துச்சு. எனக்கு நடந்திருக்கு. பாப்பாவும் பிறந்து இப்போ கையில் இருக்கா. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ எங்கள் பாப்பா எவ்வளோ சேட்டை பண்ணுறா அப்படிங்கிறது. ஸோ கூடி சீக்கிரம் எல்லோரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்கும் குழந்தைய பிறக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். பாய்.